அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் த லாங் வால்க். 2025 ஒரு அமெரிக்கன் டிஸ்டோபியன் சர்வைவல் த்ரில்லர் படமாக தியேட்டரில் வெளியாகி இருக்கும் படம் த லாங் வால்க். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு காம்படிஷன் ஒன்று நடக்குது. அது என்ன காம்படிஷன் போட்டின்னு கேட்டால் அதுதான் த லாங் வால்க். நீண்ட நடை, அவ்வளவுதான். சும்மா வாக்கிங் போகிற மாதிரி நடந்து போகணும், அவ்வளவுதான். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதிமுறைகள் வச்சுருக்காங்க. அப்படி என்ன தான் இதில் பண்ணணும், என்ன ரூல்ஸு, இதில் யார் வேணாலும் கலந்துக்கலாம், அப்ளை பண்ணலாம். ஆனால் கடைசியாக அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் 50 பேருங்கிறத அவங்க டீம் தான் ஃபைனலாக தேர்ந்தெடுப்பாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு ஒரு டிக்கெட் வரும், நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி, உங்களை நிர்வாகம் தேர்வு செஞ்சுருக்குன்னு. இப்போ 50 பேர் மட்டும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, என்ன தான் காம்படிஷன், என்ன தான் ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு கேட்டால், வழக்கம் போல் ஒரு எல்லை இல்லாத ஒரு ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கணும். அதாவது 1 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படிலாம் எந்த எண்டு கார்டும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும். 50 பேர் சேர்ந்து நடந்து போவாங்க. வாக்கிங் ஸ்பீடு 3 கிலோமீட்டர் குறையாமல் இருக்கணும். உங்களுக்கு சென்சார், ஜிபிஆர்எஸ்னு கையில் வாட்ச்லாம் கட்டி கண்காணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கட்டி கழுத்தில் டேக்கெல்லாம் கட்டி மாட்டி விட்டுருவாங்க. இப்போ நடந்துகிட்டே இருக்கணும். அவங்களுடைய ஸ்பீடு என்ன, டெம்பரேச்சர் என்ன, எல்லாமே அவங்க கண்காணிப்பாங்க. 3 மைலுக்கு குறைஞ்சிட்டுனாலே உடனே ஒரு வார்னிங் கொடுக்கப்படும். நீங்கள் மெதுவாக நடக்கிறீங்க, 3 மைலுக்கு ஸ்பீடை வேகப்படுத்துங்க. இந்த வார்னிங் கொடுத்த அடுத்த 10 செகண்டில் ஸ்பீடை ரீச் பண்ணியிருக்கணும். அதாவது 3 mph அப்படிங்கிற அந்த மைலுக்கு ரீச் ஆகி இருக்கணும். இல்லை அப்படின்னா கலந்துக்கிட்டவங்களோட அதை ஒரு வார்னிங்காக எடுத்துப்பாங்க. 2வது தடவை இதேமாரி ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. 3வது தடவை இதேமாரி ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. 3 தடவை தான் வார்னிங் கொடுப்பாங்க. அதாவது எச்சரிக்கை, வேகமாக முன்னேறு அப்படின்னு. அதுக்கப்புறம் வார்னிங்கெல்லாம் கிடையாது. நடு மண்டையிலையோ நெத்தியிலையோ சுட்டு கொண்டுட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. மீதி எல்லாரும் அப்படியே எதுவும் நடக்காத மாதிரி நடந்துகிட்டே இருக்கணும். இப்படி எதுக்கு உயிரை பணைய வச்சு இந்த காம்படிஷனில் கலந்துக்கணும்? வாண்டடாக வாலண்டியராக போய் எதுக்கு இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு சாகணும் அப்படின்னு கேட்டால், இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேஷ் ப்ரைஸ் இருக்குது. இது பார்த்தாதுன்னா அவங்க ஆசைப்படுற ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இதுதான் அந்த ஆர்கனைசர்ஸ் இவங்களுக்கு அசூரன்ஸாக கொடுத்துருக்கு. இப்படித்தான் எல்லோரும் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அதாவது இதில் வெற்றி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எந்த வேலை வெட்டிக்கும் போக தேவையில்லை. ஏடிஎம்மில் பணத்தை எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருக்கலாம். அல்ல குறையாத அச்சய பாத்திர மாதிரி எவ்வளோ பணம் எடுத்தாலும் குறையாத மாதிரி பெரிய தொகை கொடுப்பாங்க. இதுக்கு தான் இந்த 49 பேர் சாகிறதுக்கு வந்திருக்காங்க. இதில் இந்த 50 பேரில் எத்தனை பேர் செத்தான், இவங்களுக்கு எதுக்காக இந்த காம்படிஷன் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த கதாநாயகன் பேராசைப்பட்டு தான் நம்ம கதாநாயகன் இந்த போட்டியில் கலந்துக்கிறாரு. கதாநாயகன் பேர் கேரட்டி. அவர் ஒரு படத்தோட ஆரம்பத்திலேயே அவங்க அம்மாவோட வேற வழியே கிடையாது, என் லைஃப்பில் இந்த இடத்துல நடந்து இங்கே ஜெயிச்சு தான் லீடு பண்ணணும், நான் செட்டில் ஆகணும், எனக்கு வேற வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு நிற்கிறாப்புல. அவங்க அம்மா கண்ணீரும் கம்பளையுமா மகனை இறக்கி விட்டுட்டு வழி அனுப்பி வைக்குது. இப்போ எல்லோரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு இந்த படம் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த படம் பிரான்சிஸ் லாரன்ஸோட படம். நம்ம டைரக்டர் ஹாலிவுட்டில் பல ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. இது த ஹங்கர் கேம்ஸ் அப்படின்னு ஒரு படம், கான்ஸ்டன்டைன் அப்படின்னு ஒரு படம். இந்த படங்களை இயக்குனதே நம்ம டைரக்டர் பிரான்சிஸ் லாரன்ஸ். இவரோட படங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு டிஸ்டோபியன் த்ரில்லர் படங்களாக தான் இருக்கும். இந்த படமும் அதே கேட்டகரியில் ஃபாலோ ஆகக்கூடிய படம் தான். குறிப்பாக இந்த மனிதன் தான் ஜெயிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, மனுஷங்க எந்த அளவுக்கு சுயநலமாக இறங்கி ஏறுவாங்க, கடைசியாக என்ன நடந்தாலும் மனுஷனுக்கு மனுஷன் உதவக்கூடிய மனப்பாங்கு, இறுதியாக மனிதன் தான் ஜெயிக்கும், அன்பு தான் ஜெயிக்குங்கிற மாதிரி ஒரு சூப்பராகவே பேசியிருக்கு இந்த படம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நல்ல ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக நமக்கு கொடுக்குது. போட்டியில் கலந்துக்க வர்றவங்க மேலே நமக்கு ஒரு பரிதாபம் வருது. பரிதாபம் வர மாதிரியான காட்சிகள் படத்தில் இருக்குது. எல்லோரும் அவங்கவுங்க கதாபாத்திரத்தை செமையாக பண்ணியிருக்காங்க. கதாநாயகன் கூப்பர் காப்மேன், அதேமாரி டேவிட் ஜான்சன் இன்னொரு கதாபாத்திரம். இந்த 2 தான் முக்கியமான கதாபாத்திரம். இதில்
இந்த படமே வந்து ஸ்டீபன் கிங் அப்படின்னு ஒருத்தர் எழுதின ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம். அவர் வியட்நாம் வார் நடந்த காலகட்டத்தில் இந்த நாவலை எழுதியிருக்காரு. வியட்நாம் வார் எவ்வளோ மோசமாக நடந்ததுன்னு தெரியும். அதை மனசில் வச்சு இவர் இதில் எழுதியிருக்காரு. 1 மணி நேரம் 39 நிமிஷம் தான் இந்த படம். ஸ்லோவாக தான் படம் போகுது. உலக படங்கள் விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இந்த படம் ஒரு ஏ சர்டிஃபிகேட்டில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.